சித்தர்ஸ் அஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று நாம் கல்கி அவதாரத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கலிகாலம் நெருங்க நெருங்க கல்கி பற்றிய அமானுஷ்யங்கள் மற்றும் அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் பலரிடத்தில் தோன்றி வருகிறது. எப்போதெல்லாம் பூமியில் தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்குகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த பூமியை காக்க நான் அவதாரம் எடுப்பேன் என்று பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறியுள்ளார். அதுபோன்றே அவர் இதுவரை 9 அவதாரங்களை எடுத்துவிட்டார். கடைசியாக எடுக்கும் அவதாரம் கல்கி அவதாரம். இதுவே அவரது கடைசி அவதாரமாக பார்க்கப்படுகிறது. திருமாலின் 10 அவதாரங்கள் குறித்து கருட புராணத்தில் விரிவாக கூறப்பட்டுள்ளது. கல்கி பகவான் நீதி மற்றும் தர்மத்தை மீட்டெடுக்கும் போர் வீரனாக சித்தரிக்கப்படுகிறார். மீண்டும் சக்தி யோகத்தை பூமியில் உருவாக்குவதற்காக இந்த அவதாரம் நிகழப்போவதாக சொல்லப்படுகிறது. துவாரபாக யுகம் முடிந்து கலியுகம் தோன்றும். அப்பொழுது கலியுகம் ஒரு இருண்ட காலமாக இருக்கும். உலகம் அநியாயம் நிறைந்ததாக இருக்கும். புண்ணிய நதிகளான கங்கை, யமுனை, சரஸ்வதி முழுவதுமாக வற்றிவிடும். அசைவம் அதிகம் விரும்பப்பட்டு உண்ணப்படும் உணவாக இருக்கும். இறை நம்பிக்கை குறைந்து கோவில்களில் முறையான வழிபாடுகள் இருக்காது. பூமி வெப்பமடைந்து நோய்கள் அதிகம் காணப்படும். பருவகால மாற்றங்கள் சரியாக இயங்காமலும் உயிரினங்களின் ஆயுட்காலமும் வெகுவாக குறைந்துவிடும். நட்சத்திரங்கள் ஒளி மங்கி காணப்படும். சுயநலம், சோம்பேறித்தனம், பலவீனம், மூர்க்கத்தனம் இவையெல்லாம் மனிதர்களிடத்தில் மேலோங்கி காணப்படும். யாரும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள். இதுபோன்று பல அறிகுறிகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆக்கல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 தொழில்களை மும்மூர்த்திகள் செய்வதாக இந்து மதத்தில் நம்பப்படுகிறது. ஆக்கலை பிரம்மாவும், காத்தலை விஷ்ணுவும், அழித்தலை சிவனும் செய்வதாகவும் அதனால் விஷ்ணு இந்த பூமியை காப்பாற்றி வருகிறார் என்பதும் பலரின் கருத்து. கல்கி அவதாரம் பற்றி பல புத்தகங்களில் கூறப்பட்டிருந்தாலும் பகவத் புராணம் மற்றும் விஷ்ணு புராணம் ஆகிய நூல்கள் அதனை ஆணித்தரமாக கூறுகிறது. கலிகாலத்தில் விஷ்ணு ஷம்பாலா என்னும் கிராமத்தில் பிராமண குடும்பத்தில் பிறப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. வெள்ளை குதிரையின் மேல் வாளுடன் விஷ்ணு தோன்றுவதாக கூறப்படுகிறது. வெள்ளை குதிரை தூய்மை, வலிமை, ஒழுக்கம் மற்றும் நீதியை குறிப்பதாகவும் வாள் அறிவு, ஞானம் மற்றும் அறியாமையை போக்கி நன்மையை பயக்கும் என்றும் கலியுகத்தின் முடிவு அநீதிக்கான முடிவாகவும் அதைத் தொடர்ந்து வரும் சக்தி யுகம் நீதிக்கான ஒரு யுகமாகவும் பார்க்கப்படுகிறது. வெள்ளை குதிரை அஸ்வினி நட்சத்திர நாளில் பிறப்பார் என்பதை குறிப்பிடப்படுவதாகவும் நம்பப்படுகிறது. இந்த உலகத்தின் முடிவு கல்கி அவதாரம் மூலம் ஏற்படும் என்றும் அதன் பிறகு வரும் காலம் பொற்காலம் என்பதும் மக்களின் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக உள்ளது. எது எவ்வாறோ அது அனைவருக்கும் நன்மை அளிக்கும் என்று நம்புவோம்.